Welcome to our channel Feast with Firas Chicken Pockets. இந்த ரெசிபியை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டிஷ்ஷை வித்யுல்லெக்கா பண்ணாங்க. செஃப் தாமு இதை 5 ஸ்டார் ரேஞ்சில் இருக்குதுன்னு பாராட்டினாங்க. நாங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணோம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். ஒரு பேன்ல 300 ml தண்ணியை கொதிக்க வச்சுக்கிறோங்க. இப்போ போனோட சேர்ந்த சிக்கனை அதுக்குள்ள சேர்க்க போறேன். ஒரு சின்ன பீஸ் பட்டை, இஞ்சி பூண்டு விழுது, இதை நல்லா கலக்கி விட்டு மூடி வச்சு 6 நிமிஷம் குக் பண்ணுங்க. சிக்கன் வெந்துருச்சு. இப்போ நம்ம சிக்கன் பீசஸை தனியாக எடுத்துக்கிடலாம். பட்டையை கீழே தூக்கி போட்டுடலாம். சிக்கன் ஸ்டாக்கை வச்சுக்கிறோங்க. சாஸ் ஊற்றணும். ஒரு பேனில் எண்ணெய் விட்டு ஹீட் பண்ணி வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறோங்க. வெங்காயம் லேசாக வதங்கின உடனே மைதா மாவை ஆட் பண்ணிக்கிறேன். இதை எண்ணெயிலே 2 நிமிஷம் வறுத்துக்கிறோங்க. இது கூட பால் சேர்த்துக்கிறேன். இப்போ ஃப்ளேமை லோவில் வச்சுக்கிறேங்க. கை விடாமல் கிளறிக்கிட்டே இருங்க, அப்போ தான் கட்டி பிடிக்காது. இப்போ சிக்கன் ஸ்டாக் ஆட் பண்ணுறேன். லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பொடியாக நறுக்கின குடமிளகாய், சில்லி ஃப்ளேக்ஸ், ஓரிகானோ, நறுக்கின பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள். இது திக்காகிற வரையும் லோ ஃப்ளேமில் கிளறி விடுங்க. இப்போ இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். வேக வச்ச சிக்கனை முள் இல்லாமல் சின்ன சின்னதாக பிச்சுக்கிறோங்க. இப்போ இது கூட நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சு இந்த சாஸை சேர்த்துக்கிறோம். இப்போ துருவின சீஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். ஃபில்லிங்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த பாக்கெட்ஸை ஒட்டுறதுக்கு நம்ம பேஸ்ட் செய்ய போகிறோம். ஒரு பவுலில் மைதா மாவோட தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. இதில் நான் ரெடிமேட் சம்சா பட்டி தான் யூஸ் பண்ணுறேன். எல்லா கடைகள்லையும் இது கிடைக்கும்.
நடுவில் ஃபில்லிங்ஸ் வச்சு இதே மாதிரி டைட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கிறோங்க. ஒவ்வொரு ஃபோல்டுக்கும் இந்த பேஸ்ட்டை தடவி நம்ம ஒட்டிக்கிற போகிறோம். இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கிறோங்க. இப்போ ஒரு பவுல்ல எக்கை பீட் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் பிரெட் கிரம்ஸ், இப்போ இந்த பாக்கெட்டை எக்கில் டிப் பண்ணிட்டு நம்ம பிரெட் கிரம்ஸால கோட் பண்ண போகிறோம். இது கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரை மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோங்க. Thank you for watching. அடுத்த சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.